Yes, sir. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம வந்து ரைவல்ஸ் விளாட்றாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேம் விளாண்டுருந்தேன், ஸ்டீல் அப்படின்ற எல்லாம் விளாண்டேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேன். அப்புறமா இது 6 வருஷத்துலேருந்து இது வந்து நான் தான் விளாட்ல, சும்மா அன்றைக்கி மட்டும் ஒரு நாள் உள்ளே போனேன். நம்ம வந்து இப்போயும் போல் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுல நம்ம ரைவல்ஸ் தான் விளாட்றோம். சொல்ல போனால் இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணது இந்த கேம் வந்து ஏற்றி ஆல்ட் அக்கௌண்ட் வச்சதுக்கே எதுக்குன்னா இந்த ரைவல்ஸ் வேண்டிதான். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் எதையாவது ஒரு நல்லதாக இருக்கணும்ல, அதுக்கு தான் அட்லீஸ்ட் இந்த ப்ரொஃபைலாவது ரைவல்ஸ் ப்ரோவாக இருக்கட்டுமே நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்போ புதுசாக வந்த கேமோட தான் பார்க்க போகிறோம். இந்த சில பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ரைவேட் சர்வரில் இருப்பாங்க. ப்ரைவேட் சர்வரில் இருந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு வச்சுப்பாங்க. நம்ம எப்பெல்லாம் உள்ளே போகிறோமோ அப்போ அவங்க சர்வருக்குள்ளே போய் நம்ம மாட்டிப்போம். இதுதான் நினைக்கிற இப்போ வரைக்கும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த புதுசாக டிஃபால்ட் 2 ரூல்ஸ் 1v1னும் இன்னும் ஒரு 2 கேம் மோட் வந்துருக்கு. 2 கேம் மோட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து பன்னி ஸ்னைப்பிங் பார்த்துருவோம், அப்புறமா நம்ம ஏதாவது நாள் பார்ப்போம். நம்ம வந்து முதல் இது பார்த்துருவோம், அப்புறமா அதை பார்ப்போம். சரிங்களா? 2v2வே போவோம். 2v2வே போவோம். சிங்கப்பூர் சர்வரில் இருக்கும், ஏனே தெரில. சிங்கப்பூர் சர்வரில் இருக்கும், ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கோம். நம்ம இருக்கிறது இப்போ சிங்கப்பூர் சர்வரு. பார்ப்போம் இப்போ நம்ம மேட்ச்க்கு எங்கே போகிறோம். என்ன சர்வர்? யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் யாருமே விளையாட மாட்டாங்க. சரிண்ணா, நான் கொஞ்சம் ஸ்னைப்பிங்கில் கொஞ்சம் நல்லாவே, அதாவது கவலைப்படாதுங்க. எல்லாருமே ஆல் ஸ்டேட். நம்ம அவுட் ஆயிட்டோம். இது ஒன்று ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, என் டீம்மேட் அவுட் ஆயிட்டான். இந்த 2v2ல ஒரு ஆள் செத்தாலே போது, இன்னொன்று ஆள் வந்துடும். 1v1னா பரவாயில்ல, 2v2 செத்து போயிடாதுன்னா என்னை முடிச்சுட்டான். இவன் தான் காப்பாற்றணும். சரினா ஸ்டார்ட்டு. அதை பாருங்க, நான் கஷ்டப்படுறதுக்கு நான் சொல்லிட்டு
சொன்னேன்ல நம்ம ஸ்னைப்பிங் பண்ண போறோம்ல, அதை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம ஸ்னைப்பிங் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் தோத்துக்கிட்டே இருக்கும். இப்பயாவது நம்ம ஜெயிக்கிறானான்னு பார்த்தோம், தோத்துதான். ஹெட்செட் போட்டாச்சு, கவலையே இருக்குங்க. ஒரே ஒரு ஹெட்செட், கிளீன், ஸ்மூத் அண்ட் ஷைனி. தடுத்துட்டாண்டா, தடுத்துட்டாண்டா. தடுத்துட்டாண்டா. நம்ம ஹெட்செட் பட் நம்ம இந்த வாட்டியா நம்ம விட்டுறவே கூடாது, இந்த வாட்டி விடவே கூடாது. நம்ம இந்த வாட்டி வரவே இல்லை, 1v1 இல்லை. அப்புறம் கூட இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கஷ்டமா ட்ரை பண்ணணும். நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அது வந்து குண்டு எங்கேயோ போயிருது. சேர்த்து நம்ம ஒய்ஃபை வேற ஒழுங்கா போயிருக்கும். பிரேசில் The Rivals was released on July 25. உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா? உங்கள்கிட்ட 4420 இருந்துச்சுன்னா போதும் மொத்தமாக வாங்குறதுக்கு. மொத்த பேப்பருமே 4420 இவ்வளோ தேவை. எரினாவா தொல்லையா இருக்கு. போயிட்டாண்டா நம்ம தலைவன். நான் மட்டும்தானா?
என்ன நிஜமாலே ஏஎஸ் கேட்டானா? சிட்டுக்கிறாப்புனா விளையாடவே வரல. அப்பாடி கடைசியில் வந்துட்டான்டா. உடனே 170 முதல்ல காலி பண்ணோம்னா அப்புறமா நம்ம யாரையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுவோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டும் வீடியோ போடுவோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ போட வேணும். நம்ம நினைக்கிறேன் நம்ம தோத்துருவோம் நினைக்கிறேன். நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? இதான் களத்துக்குள்ள இறங்குறதுன்னு அர்த்தம். போடவே ஒருத்தவே இதையதான் கிளாஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சைட் டச்சே காலி பண்ணுவாங்க. போட்டா சின்ன ஒரே ஒரு மேட்ச் போட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம எப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோமா அப்போ நான் கேமரா எப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவோட நான் உங்களுக்கு நான் லைவ் பண்ணுறேன். யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க மூஞ்சி காமிக்கிற மாதிரி நானும் அவங்க மூஞ்சி காமிக்கிறேன். நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? டக்குன்னு சொல்லுங்க. டாக்ஸ் பரவாயில்ல. அந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஹேக்கர் இல்லைன்னா நம்ம ஜப்பானீஸுக்கு போயிட்டோம். எங்கே போயிட்டோம்? ஜப்பான் சர்வரில் இருக்கோம் நம்ம. ஏதான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. எப்படி அவன் மட்டும் ஏமாத்துறான்? நம்ம மட்டும் சொல்லுங்கள. ஆனால் நம்ம இந்த வாட்டி சொல்லுவோம். ஐயோ ஐயோ. ஆனால் அந்த வாட்டி நம்ம விட மாட்டோமே. 50-50
போன டேமேஜ் போட்டுருக்கேன். ஓகே என்ன போட்டான். சொன்னாதான் போடுவான் போல. நம்ம கிச்சன் முடிச்சுட்டோம். கரெக்ட் கேம். கரெக்டா கட்டான அவசியம் பண்ணிட்டோம்ல. சுத்தி போகும். டெஸ்ட் இருக்க தேவையில்லை. இது என்னடா கேமா 53 ஓடுறாங்க. என்னடா எனக்கு விளையாடவே தெரியல. கஷ்டப்பட்டு ஒரு இதை எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கேமோட மாற்றணும். பரவாயில்ல. நீங்க வின் பண்ண கூட போன எனக்கு விளையாடவே தெரிய மாட்டேங்குது. ரைவல்ஸ் ஆர்பிஜி வேண்டாம். பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.